இங்க ஒருத்தன் ரொம்பவே ரேரான ஒரு பறவை போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு டென்ட்டுக்குள்ளேயுமே ஒளிஞ்சிருப்பான். இப்ப அவன் நினைச்ச போலயே அந்த பறவையுமே வரும். இப்ப அவன் போட்டோ எடுக்கலான்னு போகும்போது அந்த பறவைக்கு நேரா ஒரு பொண்ணுமே வந்து நிப்பா. இவன் ரொம்பவே கோவப்பட்டு அந்த பொண்ணு யாருன்னு போய் பார்க்க போவான். பார்த்து அந்த பொண்ணு அந்த பறவைட்ட உனக்கு சாப்பிட இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு இருப்பா. இதை பார்த்த இவனுக்கு ரொம்பவே சிரிப்பு வரும். இதை அந்த பொண்ணுமே பார்த்துருவா. அந்த பொண்ணு இவனை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து அங்க இருந்து ஓடுவா. அப்ப அந்த பொண்ணு ஓடும்போது இந்த பொண்ணை லவ் பண்ற ஒருத்தன் இந்த பொண்ணுட்ட வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுவான். இதை பார்த்து இவனுமே அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணையுமே காப்பாத்துவான். இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு நல்ல ஒப்பீனியனுமே வரும். அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்க. எங்க போனாலுமே ஒன்னாதான் போறாங்க. ஒன்னா இருந்து கேக்லாம் வெட்டி ரொம்பவே ஜாலியா இருக்கிறாங்க. அப்படி இருக்க இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் அறியாமே அந்த பொண்ணையுமே இவன் லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காம கதிர்னு சொல்ற ஒருத்தனை தான் பிடிக்கும். அதனால இவனுமே அந்த பொண்ணுக்காக சென்னையில இருக்க கதிர்க்குமே மெசேஜ் போடுவான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக இந்த பையனுக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க. இவனுமே மனசை ரொம்பவே கல்லாக்கிட்டு அந்த பொண்ணுகிட்டயுமே அவன் அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கதிர்மே இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணுமே கேட்பான். ஆனா இந்த பொண்ணு வீட்லயுமே அதுக்கு ஒத்துக்கிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த கதிரை லவ் பண்ணிருக்கவே மாட்டா. இந்த கேமராமேனை தான் லவ் பண்ணிருப்பா. ஆனா இது தெரியாம இவனுமே ஒரு மலைக்கு போய் ஒரு வித்தியாசமான ஒரு பறவையுமே போட்டோ எடுக்க போயிருப்பான். அந்த டைம் இந்த பொண்ணுக்குமே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்து கல்யாணமே பண்ண போயிருப்பா. அந்த டைம் ஒரு குட்டி பையனுமே ஓடி வந்து இந்த பொண்ணுட்ட ஒரு போனையுமே கொடுப்பான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவே அழ ஆரம்பிப்பா. ஏன்னா இந்த கேமராமேன் போன மலையில தீ பிடிச்சிருக்கும். அந்த தீ விபத்துல அந்த கேமராமேனுமே மாட்டிருப்பான். அப்பதான் இந்த பொண்ணை சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணல, அந்த கேமராமேனை தான் லவ் பண்ணிருக்கான்னு. இப்ப கடைசியா இந்த பொண்ணு அந்த கேமராமேனுமே கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா அவங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.